அது என்னமோ தெரியல, இந்த முட்டையும் முந்திரியும் சேர்ந்தாலே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சொதப்பல் தாங்க ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வட்டலப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய முதல்ல மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டேன். அப்புறமா திருப்பி மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், அப்புறம் ஒரு கை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். இது கூடவே எடுத்து வச்சிருந்த 5 முட்டையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே இதுக்கு தேவையான சுகரும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சுகர் சேர்த்துருப்பேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பாலும் சேர்த்துட்டேன். என்னமோ மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுதான் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ண இந்த பாத்திரம் இதுக்கு கரெக்டான மூடி இல்லை. ஸோ அதை யோசிக்காமலே நான் அந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது இருந்து இல்லை கரெக்டான மூடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ் இந்த தண்ணியில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க கேஸ் விற்கிற விலைக்கு. மறுநாள் எனக்கு கேஸே காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கவலைக்கிடமாக ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் என்ன மாதிரி மட்டும் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக அந்த ப்ராப்பராக பாத்திரத்துக்கான மூடியை வச்சு வேக வைங்க. இல்லைன்னா அந்த ஆவி எல்லாமே வெளியில் போகும். ஸோ உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ப்ராப்பராகவும் வெந்து வராது. சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சுங்க.